ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் சாப்பிட்ற வந்தால் விளையாட போகிறோம். என்ன ஸ்கேப் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். நம்ம பண்ண போகிறது வந்து வேன் ஸ்கிப்னு சொல்லிட்டு எப்போதும் போகிற இன்ட்ரோடக்ஷன் தட்டுட்டாங்க. நான் ஸ்கிப்பு தரல, தெரியும் நிறைய பேர் இருந்தாலும் தரல. நான் வீடியோன்னு வந்து சொல்லி தானே ஆகணும். எப்படின்னா வந்து நம்ம ஸ்கூலில் இன்வைட் பண்ணிப்பாங்க. யார் ஸ்கூல்னு கேட்டிங்கன்னா ஈவலாண்டு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து நம்ம மாட்டிக்கணும். அந்த ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு தப்பிக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கான்செப்ட்டு. நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நான் இப்போ தானே கேமிங் மாறினால போடல. இன்றைக்கி தான் டே 1. அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோ. இப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒன்றே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எப்போது போகிற ஒரு தாத்து வச்சுக்கினா நம்ம ஸ்கூல் விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இது எடுத்து எக்ஸசைஸ் எடுத்து அப்படி தூக்கி போட்டு அவளை நம்ம டைவெர்ட் பண்ணி விட்டுருணும். வெயிட் பண்ணுங்க, அது சரியான கேடிப்பா போகிறாளா இல்லை சரின்னு சொல்லிவிட்டு மேலே போய்ட்டு அந்த டாவிலே வந்து இந்த நம்பர் கார்டோ கேபிளோ கிடச்சி கேபிள் எப்போதும் போல இருக்கும். அந்த நம்பர் கார்டு அதிலே கிடச்சா நல்லா தான் இருக்கும். சரி சொல்லிட்டு இங்கே எப்போதும் போல் குளோபல் இல்லாட்டி கிரைன் இருக்கும். எனக்கு இப்போ அது தேவையில்ல. சொல்லக்கா என்னமோ தெரியல. இன்றைக்கி நம்மளுக்கு அந்த கேபிளும் அந்த இதுவும் கிடச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கேபிள் எடுத்து இங்கே மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கார்டை எடுத்து நம்ம வந்து கீழே போட்டுருவோம். நம்ம வந்து அந்த கார்டோட கீழே குதிச்சிருவோன்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வரைய குடிச்சிருப்போம்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டை தூக்கி அங்கே போட்டுருவோம். இங்கே போட்டு மேலே இல்லாட்டி கீழே தான் இருக்கும். அந்த எல்லோ அந்த ஒரு லாக்கருக்குள்ளே கீழே போனால் ஒரு லாண்ட்ரிக்குள்ளே போனால் லாக்கருக்கும் இருக்கும். அதுக்குள்ளே பெயிண்ட் இருக்கும்ல, அது பெயிண்ட் ஊற்றி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கீ வந்து ஒன்று ரெஸ்ட் ரூமில் இருக்கும். இல்லாட்டி மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ரெஸ்ட் ரூமில் வந்து இல்லை. சரின்னு சொல்லிட்டு போகிறாடா போட்டு அவ்வளோதான். அந்த கிளவி கீழே லாண்ட்ரியில் இருக்கிற வரையும் நம்ம வந்து மேலே போயிட்டு இது பண்ணுவோம். அதுக்கே எடுத்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டன் அமுத்தி விட்டுருவோம். அவன் இந்த சத்தத்தை கேட்டு வந்துடுவாளான்னு தெரியல. வந்துடுவா நடிக்கிறேன். சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். எதுக்கு விட்டியா பேசிட்டு ஃபஸ்ட்டு இந்த காயினை எடுத்துப்போம். நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறக்காமல் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நம்ம ஒரு வீடியோ சொன்னோமே ஒன்றே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே தான் வந்து எல்லோ கீ இருக்குதுன்னு நான் நடிச்ச மாதிரியே சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அப்படி கீழே போட்டுட்டு வராடா வரா நினச்சா வந்துருப்பான்னு வந்துருப்பான். நம்ம எப்படியும் வந்து கீழே வேலை பக்கத்துலேயே இருந்தனால கீழே குதிச்சாச்சு நம்ம. சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கீயை போட்டுருவோம். இந்த டோர் லாக்கில் தான் இருக்கும். எப்படி நான் இந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறேன்னு கேட்பீங்களா? நம்ம வந்து மே4 போயிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபிஷ் இது மாதிரி இருக்கும். அதை வந்து கீழே போட்டால் நம்மளுக்கு ஒரு சாங் மாதிரி வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நம்பர் அவளுக்கு ஃபோன் அடித்து அவளை வர வச்சுருவோம். அவள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் வருவாளா? அதுக்கு ஐயோ வரா ஜஸ்ட்டு மிஸ்ஸு பக்கில் வந்து தப்பிச்சிட்டானா? சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன லக்கா என்னமோ தெரியல, இந்த கிளவிக்கிட்டு நான் தப்பிச்சுட்டே இருக்கப்பா. சரி இப்போ நான் மாட்டணுமானு இருக்குது. மேலே போயிட்டு அந்த ஃபிஷ்ஷு ஆல்ரெடி சொன்ன மேலே போயிட்டு அந்த ஃபிஷ்ஷு மாதிரி ஒன்று இருக்கும். அது நம்ம வந்து கீழே போட்டால் ஒரு சாங் மாதிரி வரும். அந்த சாங் வந்து ஈவல் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அதே இடத்துல நிற்பேன். அந்த சாங் ஆனால் கேட்க வந்து ஃபன்னாக இருக்கும். நான் வந்து வீடியோவில் எடுக்கல, ஏன்னா வந்து காப்பிரைட் தந்துருவாங்களா என்னன்னு தெரியல. அதனால வந்து தரல. போகிற பக்காலேயோ என்னமோ தெரியல. இந்த பக்கால நான் தப்பிச்சிட்ருக்கேன். எனக்கு என்ன பயம்னா இந்த பக்காலையே வந்து நான் வந்து போயிடுவேன்னா சொல்லி பயம். அதனால தான் வந்து நான் வந்து இது பண்ணல. நேரத்துக்கு நான் பக்கத்துலேயே தோற்று போயிருந்தா நான் வீடியோவே போட மாட்டேன். ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த கார்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். கார்டு வெளியிலையும் இல்லை. எதுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குன்னு கேட்டீங்க. எதுக்கு கட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கும்போது டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சா, அதனால வந்து உங்களுக்கு கட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்குது. நான் ரூம் கூட மட்டும் மாறி இருக்கு. அவளுக்கு இப்போ ஃபோன் அடிச்சிருக்கேன். நேரத்துக்கு அவள் வந்திருப்பா. அந்த கிளவி நேரத்துக்கு வந்துக்கணுமே. அவன்கிட்ட முன்ன இந்த எல்லோ கீ எடுத்துக்கணும். அப்போது நவரடி
நவுறு 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 இவ ஒருத்தி லங்கடிக்கா மாதிரி இதுப்பா லங்கடிக்கா. கொஞ்சம் இந்த பாட்டு சவுண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனால சவுண்டு குடிச்சிருப்பேன். அதில் கேட்காது பாட்டு சத்தம். போடி லங்கடிக்கா மொட்டை இங்கே போடுறேன். சீக்கிரடி ஆட்டு இருக்கிற பட கதை திறந்து விட்டுட்டாப்பா அவளையால் போயிட்டா. முதல்ல இந்த பெயிண்டாஸே எடுத்து வச்சுருப்போம். கீழே தான் வந்து அந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் இருக்கும். அந்த கீஸ் எடுத்துப்போம். அவன் எங்கேயாச்சும் இருந்துட்டு போட்டோம். பஞ்ச் ஆஃப் கீஸும் இங்கே தான் இருக்குது. இந்த கீ வச்சு தான் நம்ம தொடுக்கணும். அந்த மீனை எங்கேயாச்சும் போட்டு பெயிண்ட் முன்னாடியே எடுத்து வச்சுனா இந்த கீ இப்போ நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இந்த கீயை வச்சு இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். அவ்வாறு இப்போ இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாளா. இந்த மீன் இதை போய் தூக்கி எங்கேயாச்சும் ஒரு மூளையில் போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஆயத்தூள் நம்மளுக்கு இருக்காது. நம்ம இந்த சைடு போட்டு அவள் அப்படியே அங்கேயே டைவெர்ட் ஆகி இருக்கட்டும். நம்ம வந்து அது வரையும் என்ன பண்ணுவோம், நான் திரும்பி அவளுக்கு ஃபோன் அடிக்கிறோம். இல்லை வேலை ஃபஸ்ட்டு டைம் இருக்கு. ஆனால் நல்லா பஞ்ச் ஆஃப் கீ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம அவளை வச்சே தான் ஆகணும். சில டைம் அவள் பக்க போயிட்டு அடிச்சிடாலும் அடிக்கலாம். ரொம்ப ஆடிட்டுருக்கோம். நல்ல வேலை ரொம்ப தேடுற மாதிரி ப்ராசஸ் இல்லாமல் பெட்லேயே அழகாக இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவள் நேரத்துக்கு வந்திருக்காளா. இந்த பஞ்ச் ஆஃப் கீ நம்மளுக்கு எதுக்கு தேவையா, தூக்கி போடு. இந்த பெயிண்ட் எடுத்து வர நான் வரல. நம்ம வரல அவ வர 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 ஒளி போட்டு நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ஹைட் ஆகிருப்போம். அவள் தூங்கு. அவள் ஒரு நேரத்தில் தூங்குவா. அந்த நேரத்தில் நம்ம பெட்டி எடுத்து அந்த அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அதில் பெயிண்ட்டு வந்து ஆல்ரெடி ஒரு பெயிண்ட் எடுத்தானே, அந்த பெயிண்ட்டை வந்து எடுத்து ஊற்றிடணும். அந்த பெயிண்ட் ஊற்றினா நம்ம வந்து அது க்ளீன் பண்ணுற நேரத்தில் அங்கே ஃப்ரீயாக இருக்குமா, அதில் போயிடுவோம். அதுவே இப்போ டேரெக்டாக ஏறி உட்காண்டா என்ன இதுவாகும். அவள் கண்டுபிடிச்சவா, அவள் நம்ம கீழே இறக்கி விட்டு போயிடுவா. அவள் தான் அவளுக்கும் ஊருக்கும் அவள் வேறு ஆயா கூட்டுருவா. அந்த கிளவிய தூங்கிட்டாலே என்னன்னு தெரியல. எந்திரிச்சுப்பா. இப்போ நான் எந்திரிப்பேனா என்னன்னே தெரியும். இப்போ வந்துட்டு இதில் அன்ஹைடு தருவேனா நான் சொல்லுறேன். அப்புறம் இங்கே வச்சு பார்ப்போம். வெயிட்டானா என்ன பண்ணுறது, போக மாட்டான்னு நினச்சிக்கிறேன். வைக்கிறேன் சீக்கிரம் எடுத்து வச்சு தூங்காடி. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம நிறைய வாட்டி ஃபோன் அடிச்சிருப்போம். ஆனால் என்னன்னா அவள் எவ்வளோ துணியமாக இருக்கும். அதுக்கு ஒரே நேரத்தில் எடுத்து வச்சுட்டு போகலாமே. ஏதோ ஒன்று நம்மளுக்கு அது ரொம்ப தேவையா. ஏதோ ஒன்று நம்ம தெரிஞ்சு. ஐயோ வேன் அவருக்கு மூட்டிட்டோயோ. நெல்றி திரும்பி அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஃபோனவா போயிட்டாளா. சரின்னு சொல்லி திரும்பி ஃபோன் அடிக்கிறேன். அவள் டக்குன்னு வந்துட்டு நிற்பாளா. மேலே அதான் பார்க்கக்கூடாது. பெயிண்ட்டு முன்னாடி ஊற்றிடணும். இது வேற எங்கே போட்டேன்னு தெரியலப்பா. அங்கே இருக்குது. நல்லவன் மின்னர்லண்ணா அந்த உண்மை மின்னர் இல்லை. அதில் இந்த ஷைனிங்கில் தான் நானே கண்டுபிடிச்சேன். இல்லாட்டி அதுக்கே டைம் ஆகிருக்கும். இந்த வீடியோ வர நம்மளுக்கு எதுவும் வேலை கொஞ்சம் இங்கே இருக்கட்டும். எதாவது கதவை திறந்து வச்சுட்டு போனேனே. வரலா சரி போட்டோம் போகிறேன். நான் பார்க்கவே இல்லை. கூப்பிட்ருக்கணுமே நேரத்துக்கு ஊரை முடிச்சு போகல. பெயிண்ட் ஊற்றியாச்சு. எங்கே நின்று பார்ப்போம். இந்த கிளிட்ஜு இருக்கிறதுலே நம்ம தான் ஆடிட்டு இருக்க முடியாது. இந்த கிளிட்ஜு பக்கில் இருக்கிறதுலே சில டைம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் நானே கொஞ்சம் ஒளிரிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா அநாயகம் இருக்கும். இப்போயும் கொஞ்சம் அநாயகம் தான் இருக்கும். அமைதியாக இருன்னு சொன்னாலும் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா.
என்னால் வாய்ஸ் அவுத்தப்போது கொஞ்சம் ஆனால் எங்கள் தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோலாம் கேட்காது. தூங்கிட்டாலா உழைய முடியும்னா உழைய முடியும். அது அப்போ தூங்கி இருந்தால் நான் அழகாக இது பண்ணியிருப்பேன். ஏன் நின்றுட்டு எடுக்க முடியாது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து தூக்கிட்டு போக மாட்டா. வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எதுக்கு வெட்டி ஒன்றுமே காலைக்கு இல்லைமா தண்ணி வெட்டி ஆடணும். என்ன பண்ணுறது? வாட்டி லக்கா போகணும் நம்மளுக்கு. சீக்கிரம் அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து ஏறி நான் வேறு பெல்ல வேறு அமுத்தி விட்டுட்டேன். இதை எடுத்து இப்போ பெட்டில் அமுத்த மாட்டேன். இது சரியான கேடி. இவன் என்னம்மா இவளோட கேடின்னு சொல்லவே இவட அப்பாவே ஆச்சேடா. இன்றைக்கு இவளை நீங்கள் கேம் பொறுத்த வரையும் ஸ்டார்டிங்கில் நம்மளோட கேபில் தூக்கி அடிச்சுட்டு வந்தாங்களே, ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு தானே, அதில் இவ தான் வந்து இது பண்ணியிருக்கு. இவ தான் நம்மளே அழைச்சிட்டு வந்திருக்காளே. அப்படியே காசுக்காக நல்லவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நல்லவங்க பண்ண மாட்டேன்னு இல்லை, தெரியாது எனக்கு. அவ்வளவுதான். இது போயிடுச்சா, அந்த துணி ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டாலா, நம்ம அப்படியே ஹைட் ஆகிடுச்சு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் இந்த லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸில் நம்ம ஒன்றே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுத்த வாட் எதுக்குனால நான் ஈவெண்ட் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்டில் வந்து நிறையா வந்து ஈவெண்ட்டுக்கு தான் நிறைய ஓட்டு வந்ததுனால நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதனால் வந்து என்னன்னா நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கில் சொல்கிறத கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து நான் ரொம்ப நேரம் இழுத்து சொன்னனால இதுவாகிடுச்சு. வீடியோவே முடிஞ்சிருச்சா, அதனால பாய்.